Hi friends, போன வீடியோவில் கண்டென்ட்ஸ் ஆஃப் நம்ம டேக்ஸ் இன்வாய்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இது கண்டினியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்த டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரல் கண்டென்ட்ஸு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்டாக பார்த்தோம். ஆனால் இந்த கண்டென்ட்ஸில் சில அசசிஸ்க்கு வந்து கம்பல்சரி கிடையாது. சில பேருக்கு தான் அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து கம்பல்சரி. யார் யாருக்கு அது எப்பப்போ வந்து கம்பல்சரி கிடையாது, மேண்டேட்ரி இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெசிபியண்ட் பர்ச்சேஸ் பண்ண வர்றவர் வந்து அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கார், இல்லைன்னா அவர் வாங்குகிற வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து 50,000 விட கம்மியாக இருக்குது, இல்லை ரெசிபியண்ட் நாட் டிமாண்ட், ரெசிபியண்ட் வந்து இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி சப்ளைட்ட கேட்கல. இந்த 3 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிபியண்ட்டோட டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஏன்னா ரெசிபியண்ட் அன்ரெஜிஸ்டராக இருக்கார், டீட்டெயில்ஸ் தேவையில்லை. வேல்யூ ஆஃப் சப்ளை கம்மியாக இருக்குது, ரெசிபியண்ட் டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ரெசிபியண்ட்டே கேட்கல, ரெசிபியண்ட்டே எனக்கு இன்வாய்ஸ் வேணாங்கும் போது எதுக்காண்டி முதல் ரெசிபியண்ட் டீட்டெயில்ஸ் தேவை. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, மூணில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ரெசிபியண்ட் டீட்டெயில்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம இங்கே பார்த்தோமா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெசிபியண்ட், இந்த பாயிண்ட் வந்து நமக்கு நாட் மேண்டேட்ரி. அப்புறம் ரெசிபியண்ட் அன்ரெஜிஸ்டராக இருக்கார், வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 200 விட கம்மியாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒன் வேர்டில் வரும். 200 விட கம்மியாக இருக்குது. அப்புறம் ரெசிபியண்ட் நாட் டிமாண்ட், இந்த 3 கேஸ் வந்துச்சுன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு நம்ம மேலே பார்த்தோம்ல கண்டென்ட்ஸ், அந்த டேக்ஸ் இன்வாய்ஸே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் 200 ருபீஸை விட கம்மியாக இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்குலாம் டேக்ஸ் இன்வாய்ஸ் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கன்சாலிடேட்டட் டேக்ஸ் இன்வாய்ஸ் அந்த எண்ட் ஆஃப் தி டே, அந்த டேயோட முடிவில் வந்து மொத்த டேயில் வந்து இந்த மாதிரி 200க்கு கம்மியாக இஷ்யூ பண்ண குட்ஸோட டோட்டல், நிறைய குட்ஸ் வந்து 200க்கு கம்மியாக இஷ்யூ பண்ணியிருப்பார், அவ்வளோ இன்வாய்ஸோட டோட்டலையும் சேர்த்து கன்சாலிடேட்டடாக ஒரு இன்வாய்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி டேல அந்த சப்ளையர் இஷ்யூ பண்ணணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து ஜீரோ ரேட்டட் சப்ளை. ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் வந்து ஜீரோ ரேட்டட்னு பார்த்தோம். ஏன்னா நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு டேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கான கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை மென்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்னா என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி குட்ஸ், அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து நேம் ஆஃப் கண்ட்ரி ஆஃப் டெஸ்டினேஷன், எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், இந்த இது எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக இருக்கணும். ஜென்ரலான டேக்ஸ் இன்வாய்ஸோட மேலே பார்த்த கண்டென்ட்ஸ் போக ஜீரோ ரேட்டட் சப்ளையாக இருந்துச்சுன்னா, ஐஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃப்ராடு, இப்போ வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து ஃப்ராட் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஐடிசி கிடையாது. ஏன்னா வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கிறவருக்கு போய் எதுக்காண்டி ரீஃபண்ட் கொடுக்கணுங்கிற கேஸில் வந்து நமக்கு அவருக்கு ஐடிசி கிடையாது. அடுத்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், இந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுறவங்க டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்லேயே பில் அமௌண்ட் என்ன எல்லாமே இருக்கும், அதனால் அது தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரும் அட்ரஸ் ஆஃப் ரெசிபியண்ட்டும் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பேங்கிங் ரெக்கார்ட்ஸ்லேயே இந்த அட்ரஸ் ஆஃப் ரெசிபியண்ட் இருக்கும், திரும்ப ஒரு தடவை அதை இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட். கன்சைன்மெண்ட்டோட டோட்டல் வெயிட் என்ன, கன்சைனார் கன்சைனியோட நேம்ஸு, ரெஜிஸ்டர்டு நம்பர் ஆஃப் குட்ஸ் கேரேஜ், அப்புறம் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டோட டீட்டெயில், இந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, எங்கேருந்து கிளம்புது, எங்கே போய் சேருது, அப்புறம் யார் வந்து அதில் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறா, பர்சன் லைபிள் டு பே டேக்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேண்டேட்ரி. இது யாருக்கு, குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏஜென்சிக்கு. அதே மாதிரி சிக்னேச்சர் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம் நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி டேக்ஸ் இன்வாய்ஸ் பார்த்தோமா, இந்த சிக்னேச்சர் ஆஃப் தி ஓனர். இந்த பாயிண்ட் யாருக்கு மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எலக்ட்ரானிக் டேக்ஸ் இன்வாய்ஸ், ஆன்லைன் டேக்ஸ் இன்வாய்ஸாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. எலக்ட்ரானிக் கன்சாலிடேட்டட் மந்த்லி டேக்ஸ் இன்வாய்ஸ், கன்சாலிடேட்டட் டேக்ஸ் இன்வாய்ஸ் எலக்ட்ரானிக்காக இருந்துச்சுன்னா அப்பவும் சிக்னேச்சர் தேவையில்லை. எலக்ட்ரானிக் பேசஞ்சர் டிக்கெட், ஆன்லைன் பேசஞ்சர் டிக்கெட் நம்ம நிறையா இருக்கிற ரெட் பஸ், ஓயோ அந்த மாதிரி இருக்கிறதுல புக் பண்ணோன்னா அந்த டிக்கெட் வந்து ஆன்லைன் புக்கிங், அந்த டிக்கெட்டுக்கு வந்து நமக்கு வந்து சிக்னேச்சரோ டிஜிட்டல் சிக்னேச்சரோ தேவையில்லை. ஏன்னா இது வந்து நமக்கு ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே இதாக இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும், அதனால் நமக்கு இந்த சிக்னேச்சர் தேவையில்லை. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் கண்டென்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.